பகவான் சொல்லிட்டு இருக்கார், இன்னும் சொல்லவும் போறார். அவர் முக்கியமா சொன்னது என்னன்னா, வாழ்க்கையில மனிதனுடைய குறிக்கோள் ஈஸ்வரனை அடைவது மட்டுமே. ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம், அதே மோட்சம்னு சொல்லலாம். ஒன்னு பக்தி லாங்குவேஜ், இன்னொன்னு ஞானம் லாங்குவேஜ். பட் விஷயம் ஒரே விஷயம்தான். ஈஸ்வரனை அடைவது என்று சொல்வதும் மோட்சம் அடைவது சொல்வதும் ஒன்றுதான். அந்த கடைசி நிலையில ஈஸ்வரன் வேறல்ல, நான் வேறல்ல அப்படிங்கிறப்போ அத்வைத்த நிலையாயிடுறது. அதுதான் மோட்சம்ங்கிறது. 19வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் பகவான்? மயாஹீனம் ஞான துக்க துக்கி ரக்ஷதி அப்படின்னு சொன்னார். மயாஹீனம் ஞானம் துக்க துக்கி ரக்ஷதி. நான் இல்லாத அறிவே என்பது மனுஷனை துக்கத்திலேயே ஆழ்த்துகிறது அப்படின்னார். நான் என்ன? ஈஸ்வரன். ஈஸ்வரனை பற்றி இல்லாத அறிவு என்ன அறிவு? என்ன அதுக்கு அதுக்கு அர்த்தமே கிடையாது. அது இல்லாத அறிவு எல்லாம் இந்த அனாத்மா பிரபஞ்சத்தை பத்தி தான். ஈஸ்வரன் சொல்றப்போ நம்ம ஆத்மா பிரம்மன் அதைத்தான் நம்ம சொல்றோம். சோ இந்த பிரம்ம வஸ்துவை தவிர மிச்சம் எல்லாம் அனாத்ம விஷயம் தானே. அந்யாபாச்சா விமிஞ்சத்தை அப்படின்னு சொன்ன மித்த கதைகள்லாம் விட்டோடு இருக்கலாம், அர்த்தமே இல்லை அப்படின்னு சொன்னா இது ஒன்றுதான் முக்கியம். மயாஹீனம் ஞானம் துக்க துக்கி ரட்சத்தின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5-6 உதாரணம் சொன்னார். எப்படி அது ஒரு கறக்காத மாட்டை சாப்பாடு போட்டு தீனி போட்டு வைக்கிற மாதிரி வச்சுருக்கிற மாதிரியும், அசதி பாரியா மாதிரியும், பராதீனம் தேகம், நம்ம தேகம் நம்ம வசத்துல இல்லாம 24 hours இந்த பிபிஓலியோ அல்ல இந்த சாஃப்ட்வேர் இதுலயோ போனா காலப்புறம் போனா 12 மணி வீட்டுல அந்த மாதிரி வேற எதுக்கு டைம் இருக்கும்? வேற எதுக்கு டைம் இருக்கும்? ஒன்றுக்கும் டைம் இருக்காது இல்லையா? அதெல்லாம் பராதீனம் தேகம்ங்கிற நமக்கு பணம் சம்பாதிச்சு ஆசைகள் எல்லாம் பூர்த்தி பண்றது, பொறுப்பெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உழைக்கணும். ஆனா நம்ம பத்தி மறந்துடக்கூடாது. நம்மளுடைய சால்வேஷனும் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆன்மீக முன்னேற்றம், ஸ்பிரிச்சுவல் சால்வேஷன் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. இந்த பணம் சம்பாதிக்கிறதுலே இருந்துட்டு என்ன, அதனால அது பராதீனம் தேகம். நம்ம தேகத்தை டோட்டலா அடமானம் வச்சிடக்கூடாது. நமக்குன்னு கொஞ்சம் டைம் வச்சுக்கணும், அவசியம் இருக்கணும். அசத் பிரஜா, குழந்தைகள் எல்லாம் அசத்தா இருந்ததுன்னா, அசத் கிருத்தம் வித்தம், பணத்தை சேர்த்து வச்சிருந்தா அது நல்ல காரியத்துக்கு செலவிடாம இருக்கிறது. அந்த மாதிரி அப்படிங்கிற பகவான் இல்லாத பேச்சோ காரியங்களோ ஈஸ்வரனை மையமாக வைத்துக் கொண்டு அல்லது ஈஸ்வரன் இல்லாத விஷயங்கள் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டேன்னா என்ன, அப்படி எப்ப பார்த்தாலும்னா மனசுல பின்னோட்டத்துல அவனுடைய ஞாபகம் நமக்கு இருந்துட்டே இருக்கணும். அவன் இருக்கான், அவன் பார்த்துக்கிறான், அவன் ரட்சிப்பான், நான் என்னோட கர்மத்தில டியூட்டி நான் செஞ்சுட்டு இருக்கேன் என்ன, அவன் யோகக்ஷேமம் மகான்யகம் இல்லையா? அனன்யா சிந்தேந்தோ மஜனா பிரதிபாஸ்தி தேஷாம் நித்யாபியுக்தம் யோகக்ஷேமம் மகான்யகம் என்ன, என்னை பத்தி நினைச்சு கொண்டிருக்கிறவன் அப்படின்னா அர்த்தம். அவனை மனசுல வச்சுட்டு கர்மங்களை டியூட்டியில செஞ்சு சோ அவனை பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் என்ன, அது நமக்கு ரொம்ப அவசியம் என்ன. சோ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் இவ்வாறு பகவானையே வாழ்க்கையை லட்சியமாக கொண்டு என்ன, பாக்கியோட லட்சியம் பணம் பண்றது இல்லை, பவர் பொசிஷன் அதெல்லாம் லட்சியம் இல்லை. இந்த பொசிஷன் அடையணும், குணம் செய்யணும், பகவானை அடைகிறது தான் பரம புருஷார்த்தமான மோட்சம் வருது. அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோலா இருக்கணும் என்ன. லட்சியமாக கொண்டு வாழ்க்கையை நடத்தும் பக்தன் என்ன, நாளடைவில் ஈஸ்வர அனுகிரகத்தால் அவனுக்கு அந்த மாதிரி பக்தி பண்ணிட்டு இருந்தான்னா அந்த ஈஸ்வர அனுகிரகத்தினால அவனுக்கு ஞான யோக்கியதை ஏற்படும் என்ன. மனசு பக்கம் திரும்பி விடுச்சுன்னா என்ன, இந்த பக்கம் திரும்புற மனசு இந்த பக்கத்துல இருந்ததுன்னா பகவானையே, பகவான்கிறது நம்ம ஒரு மனசை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். மனசு cannot be a vacant place. அதாவது ஆரம்பிக்கிறதே ஒரு ஏகரூப பக்தி, பகவான ஒரு இஷ்ட தேவதா பக்தி, இஷ்ட தேவதையை உபாசனம் பண்ணி மனசை அங்க வச்சு அந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமா பெருகி அந்த இஷ்ட தேவதைங்கிறது விஸ்வரூப தேவதையாக ஆகி இந்த பிரபஞ்சமே ஈஸ்வரங்கிற மாதிரி இந்த விஸ்வரூப தேவதையாக மனம் விரிவடைந்து அப்புறம் அப்படியுமே மனசு அந்த மாதிரி போச்சுன்னா கடைசியில அரூப பக்தி ஏற்படக்கூடும்.
நிர்குணமான அந்த பிரம்மனையும் மனதில் வைக்க முடியும். ஏன்னா அப்பதான் முடியும். இட்ஸ் கிராஜுவல் ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். என்ன சோ அந்த சமயத்துல அரூப பக்தியில எப்ப சிரவண மன நித்திய குரு சாஸ்திரத்தின் மூலமாக என்ன இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற உண்மை புரிகிறப்போ, எப்போ நோ ஆப்ஜெக்ட் இஸ் ரியல். ஈவன் பகவான ஒரு ஆப்ஜெக்டா வர்ஷிப் பண்றது கூட தட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ரியல். ஒன்லி ரியாலிட்டி இஸ் தட் அத்வைத சப்ஜெக்ட். அது ஒன்றுதான் உண்மை, மிச்சம் எல்லாமே நித்திய அப்படிங்கறதுல கடைசியில என்ன அந்த அப்போ இந்த ஐக்கியம் ஏற்படுறது, ஏகாத்ம பாவம் ஏற்படுறது, அதுதான் மோட்சம்ங்கிறது. என்ன அதனால ஜீவன் முக்தியன் அடைகிறான் அப்படின்னு சொன்னார். ஏவம் ஜிக்யாசையா, இது 21வது ஸ்லோகத்துல, ஏவம் ஜிக்யாசையா ஆபோக்கிய நானார்த்தம் பிரம்மம் ஆத்மனி, பிரம்மம் ஆத்மனி உபரமேது நிரஜம் மனோ மையற்பிய சர்வகா அப்படிங்கிற மையற்பிய சர்வகா மைய அற்பிய இந்த நானாத்தும் ஆபோக்கிய பிரபஞ்சம் பலவிதமா இருக்கக்கூடிய துவைத்த பிரபஞ்சம் உண்மை இல்லை, எல்லாம் ஈஸ்வரன் ஒன்றுதான் சத்தியம் என்ற எண்ணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் 22ல எத் அனீஷோ தாரயித்தின் மனோ பிரம்மணி நிச்சலம் மயி சர்வாணி கர்மாணி நிரபேட்ச சமாச்சார அப்படிங்கிறார். என்ன எல்லா அனீஷா என்ன மனதை ஸ்திரமாக என்ன பகவானிடம் செலுத்த முடியாத பக்தரை என்ன அப்படி அனீஷா உன்னால மனசை கொண்டு வைக்க முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியுடன் செய்து பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்று. ஏன்னால்தான் கர்மயோகம் வருது இல்லையா, எல்லா கர்மங்களையும் செய்ய மனசு ஓடிண்டே இருக்கிறதுனால நீ பகவான் மேல வைக்க முடியல அப்படின்னா நீ உன்னோட கர்மங்களை செய்யறது ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய, பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள். அந்த தன்மையுடன் வாழ்க்கையை நடத்தினால் நாளடைவில் சித்த சுத்தி ஏற்பட்டு ஞான யோக்கியதை ஏற்படும் அப்படிங்கிறார். சோ இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப அடுத்தாப்புல பக்தி எப்படி பகவானிடம் பக்தியை பெருக்கிக் கொள்வது, ஈஸ்வர பக்திங்கிறத எப்படி பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிறத பத்தி இப்போ இதுல சொல்றாரு. இப்ப அடுத்த 23, 24 ரெண்டையுமே படி சிந்தாப்புல 23, 24 श्रद्धालूले कथा शृण्वन् सुभद्रालोकपावनी गायन्ननुस्मरन् कर्म जन्म चाभिनयन्मुहुः मदत्ते धर्मकामार्तान् आचरन् मदमाश्रयः निश्चलां भक्तिम् मयुद्धव सनातने. பகவான் எப்படி ஈஸ்வர பக்தியை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, அது எப்படி இன்டென்சிவ் பண்ணி எப்படி பக்தியை பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். என்ன எப்படிப்பட்டவனா ஸ்ரத்தாலு அப்படிங்கிறார். அதாவது ஸ்ரத்தை இருக்கணும். ஸ்ரத்தைங்கிறது என்ன, ஈவன் பகவான் கிட்ட ஒரு அபார நம்பிக்கை, அதுதான் ஸ்ரத்தைங்கிறது. என்ன அந்த அபார நம்பிக்கை, ஈஸ்வரோட நம்பிக்கை, அந்த பிரேமே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரத்தை இருக்கும். என்ன மிக ஸ்ரத்தை உடையவனாக, ஸ்ரத்தை ஆல்சோ மீன்ஸ் ரெவரன்ஸ். என்ன அதுல ஒரு மனசு ஈடுபாடு, என்ன அது முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் வேணும். தட் ஃபெய்த் நம்பிக்கைங்கிறது வேணும். என்ன அது அந்த உறுதியான நம்பிக்கை எவ்வளவு கூட உறுதியா இருக்கும் அந்த அளவுக்கு பக்தியும் உறுதினு பேரு. என்ன அந்த ஸ்ரத்தை வேணுங்கிற. சுபத்ரா, சுபத்ரானா பத்ரம்னா மங்களம், நல்லதை செய்பவனும், மங்களத்தை கொடுக்கிறவனும் செய்பவனும், நன்மையை செய்கிறவனும். என்ன லோக பாவனி, லோகத்தை பாவனம்னா பரிசுத்தமாக்குவன், லோகத்தை பரிசுத்தவனாக்குவனும் செய்வனுமான மே கதாக சொன்ன. என்ன என்னுடைய கதைகளை கேட்டுக்கொண்டு எப்படி இந்த பக்தி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்றாரு. என்ன இந்த மாதிரி நல்லது ஸ்ரத்தை மங்களத்தை நன்மையை செய்கின்றதும், என்ன உலகத்தை எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குவதுமான என்னுடைய கதைகளை மே கதா ஸ்ரண்ணன், என்னுடைய கதைகளை கேட்டுக்கொண்டோ. என்ன அந்த ஸ்டேஜுக்கு ஞானத்துக்கு நேரம் வர முடியாதுன்னா முதல்ல போய் இதெல்லாம் கேளு, ராமாயணம், பாரதம், பாகவதம், இந்த கதைகள் எல்லாம் கேட்டு ஈஸ்வரனிடம் ஒரு லைஃபை ஏற்படுத்திக்கொள். இப்படிப்பட்டவனா ஈஸ்வரன், அப்படிப்பட்டவன் ராமன், இது பண்ணானா அதை பண்ணீங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படி அவன் எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு அந்த பித்ரு பாக்கிய பரிபாலனை பண்றதுக்காக காட்டுக்கெல்லாம் போனா என்னெல்லாம் பண்ணினா அப்படின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா லைஃப் ஏற்படும்.
அதே மாதிரி கிருஷ்ணனை பத்தி அவருடைய பால்ய நினைவுகளை கேட்டாலோ அதை பத்தி நினைச்சு பார்த்தாலும் நாங்க குழந்தைகளுக்கு கிளாஸ் நடத்துறோம் இல்லையா வருஷம் எத்தனை தடவை சொன்னாலும் கிருஷ்ணர் கதை சொன்னாலும் அவளுக்கு சரிக்கிறது கிடையாது குழந்தைகளுக்கு. தே என்ஜாய் இட். ஏன்னா சோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி கிருஷ்ணன்னா அப்படி ஒரு ஆகர்ஷித்தது கிருஷ்ணா நம்ம ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. எவ்வளவு விதமான இயல்கள் எவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்காங்கல்ல அதெல்லாம் மனசு இழுக்கிறது, இந்த பக்கம் இழுக்கிறது. ஏன்னா அதுக்குதான் நீ கதா சின்ன கதைகளை கேட்டுக்கொண்டு கர்ம காயன் என்னுடைய லீலைகள் எல்லாம் பற்றி பாடிக்கொண்டு பாகவதம் நிறைய மருந்தம் இருக்கு அதை பற்றி கொண்டு பாடிக்கொண்டோம் ஜன்ம அனுஸ்மரணிச்ச என்னுடைய அவதார நிலைகள் எல்லாம் நினைத்து கொண்டோம் பகவான் பண்ணினதெல்லாம் அதை பத்தி நினைத்து கொண்டு மனசு அப்படி கொண்டு போனோம் அவங்ககிட்ட அப்படிங்கிறார். அப்பதான் பக்திங்கிறது முதிரும் அப்படிங்கிறார். அதாவது திருப்பி அதை கேட்கணுமா அதான் சொல்லுங்க பதில் கூட சொன்னீங்க சுவாத்தியாய பிரவச்சனேச்சன்னு சாஸ்திரத்திலே சொல்றது. இந்த சுவாத்தியாயில படிச்சதை திருப்பி படிக்கணும், திருப்பி கேட்கணும், அது திருப்பி சொல்லணும். அப்பதான் அது உறுதிப்படும். சுவாத்தியாய பிரவச்சனேச்ச அப்படின்னு சொன்ன சோ இதெல்லாம் ஜன்ம அனுஸ்மரன் அவதாரிகளை வைத்துக்கொண்டு முகுகு அபிநயம் இந்த இதெல்லாம் பஜனை பண்ணுவா இல்லையா, கீர்த்தனை பாடுறோம், டான்ஸ் நான் நிருத்தியம் அந்த இதெல்லாம் இது குஜராத்ல ராசலீலாம் அதெல்லாம் பெரிய டான்ஸ் அண்ட் டிராமாவெல்லாம் எடுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி அவனுடைய லீலைகள் எல்லாம் பலவிதமாக அனுபவித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் நடனமாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் அது அந்த மாதிரி மனசை செலவழிக்கணும். மதர்த்தம் முகு அபிநயம் அபிநயம் அதாவது இமீடியேட்லி அவன மாதிரியே நடந்து கொண்டோம். மதர்த்தம் தர்ம காமார்த்தான்னு ஆச்சரன் கர்ம அர்த்தமான கர்மங்களை எல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய்து இதெல்லாம் பண்ணிக்கொண்டு உனக்கு தந்து உன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது எல்லாம் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்து கொண்டு அவன் நினைவாகவே இருக்க வேண்டும் எப்பொழுதும் அப்படிங்கிற மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்தசியமா நித்தியம் துஷ்யந்தி ரமந்திச்சு அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் அவனுடைய பத்தி நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவன் பண்ணிட்டு சனாதனி மொழி மதர்த்தம் தர்ம காமார்த்தான்னு ஆச்சரன் தர்ம காமார்த்தங்களை எனக்கு அர்ப்பணம் செய்து உண்டு. மத ஆசிரிய என்னை ஆசிரியத்து கொண்டு அவன் மேல் சாய்ந்து கொண்டு அவனை ஈஸ்வரன் தான் எல்லாம் அப்படிங்கிற மனசை அவன் மேல விட்டுட்டோம். அவன் விட்ட மனசை அர்ப்பணம் பண்ணிட்டோம். நீ பார்த்து பாப்பா எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த பக்தி இருக்கணும். இப்படி இந்த கால் இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பண்ணுவோம் அவன் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட், தட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் தான் பக்தியினுடைய முதிர்ச்சிங்கிறது. சோ சனாதனி மயி நிச்சயம் நிச்சலா பக்தி லபதி அப்படி இருப்பவருக்கு சனாதனி ஆதி புருஷனான சனாதனம் சதாயேவ இருக்கிறோம். இந்த பழசா இருந்தாலும் என்றும் புதுசு போல இருக்கிறவன் என்றும் பழமையானவன் ஆனா புலிவுடன் இருப்பவன் சனாதனே மை என்னிடம் நிச்சலா பக்தி லபத்தே அசைவற்ற பக்தியை அடைகிறான், நிச்சலா பக்தி அடைகிறான். அப்படிப்பட்ட பக்தி பெறுவதற்கு என்ன வழின்னா என்னுடைய அவதார லீலைகளெல்லாம் பத்தி இது படி என்னுடைய கேடு இது பண்ணி உன்னால நேர என் மனசை வைக்க முடியலன்னா என்ற பக்தி இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, அதை பண்ணிக்கோ. அது முதிர்ச்சி அடைய முயற்சியே உன் மனசு எம்பக்கம் வந்துடும். அப்புறம் உலக விஷயங்கள்லாம் ஒன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. யூ ஹேவ் மைண்ட் அட்ராக்ஷன் அதனால பாசிட்டிவா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற. சோ இது பக்தி. நம்ம பக்தியை பத்தி பேச பாகவதம்ங்கிறது பக்தி கிரந்தம் தான். ஆனா அதுல பக்திங்கிறது அல்டிமேட்டா அதுவேதான் மோட்சத்துக்கு போடுவாங்க. அந்த பக்தி தான் அல்டிமேட்லி நம்ம பக்தி இங்க சொல்றது. இந்த பக்திங்கிறது தான் மோட்சத்துவங்கிறது. மோட்சம் உண்டுங்கிறது தீவிர மோட்சத்துவங்கிறதோ தீவிர பக்திங்கிறது ஒன்றேதான். ஈஸ்வர நோடுங்கிறதும் மோட்சம் வேணுங்கிறது அல்டிமேட்லி நீங்க சேர்ந்து சோ இது இந்த பக்திங்கிறது கர்மயோகத்துல ஆரம்பிக்கிறது. கர்மயோகத்துல என்ன ஈஸ்வரார்ப்பண புத்தியுடன் செய்வது, ஈஸ்வர பிரசாதமா பலனை எடுத்துக்கிறது. உபாசன யோகம் என்ன பண்றோம், மனசை அந்த ஈஸ்வரன்கிட்ட வைக்க வைக்கிறோம். ஞானத்துக்கு வந்த பிறகு கூட ஈஸ்வரனுடைய கிருப்பையினால நமக்கு குரு சாஸ்திர பிராப்தி கிடைக்கிறது. அப்புறம் அப்பவும் நம்ம பகவானை நம்ம கடைசி நிமிடம் எல்லாரும் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தானே கிளாஸையே ஆரம்பிக்கிறோம். ஒரு கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அதனால ஈஸ்வரன் நம்ம எந்த காலத்திலும் பிடிச்சிருக்கணும், விட்டு போகக்கூடாது. அந்த பக்தியை பெருக்கிக் கொண்டா
மனசு இங்கெல்லாம் ஓட செவர மனசை லைக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் வேணும். அந்த ஃபோக்கல் பாயிண்ட் cannot be அரூபமான ஒரு நிர்பமான ஒரு விஷயம், அது ஒரு நீக்கமான ஒரு இடத்துல முடியும். அங்க ஆரம்பிச்சு அதை இன்டென்சிவ் பண்ணி கடைசியில் அல்டிமேட்லி யூ ரீச் த கோல் ஆஃப் மோக்ஷம். என்ன அப்படிங்கிறத பத்தி இதை சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். சங்கலப்தயா பக்த்யா மயிமாம்ச உபாசிதா சவை வேதர்ஷிதம் சத்பிஹி அஞ்சசா விந்ததே பதம். இங்க இதுல கீதையில பக்தியை பத்தியான இடங்கள்ல சொல்றாரு. என்ன மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி நாம் நமஸ்கோ மாமைவேஷி சத்தியந்தே பிரதிஜானே பிரியோசினே அப்படிங்கிறார். என்னிடம் பக்தியை மன் மனாபவ, என்னுடைய மனதை என்னிடத்தில் மனதை இருப்பனாக மத் பக்தாபவ மத்யாஜி, என்னை பூஜை செய், மாம் நமஸ்குரு, என்னை நமஸ்கரி, மாமே ஏஷசி தே சத்தியம், நீ என்னைத்தான் அடைவாய் சத்தியமாக, என்னிடம் அந்த அசைக்க முடியாத இந்த பக்தி வைத்தால் நீ என்னை நிச்சயம் அடைவாய். பிரதிஜானே, பிரதிஜானேன்னா ஐ அஷ்யூர் யூ இஸ் அ பிரதிஜ்ஞை. என்ன மே பிரியோசி, நீ எனக்கு பிரேமலவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்பா ஐ லைக் யூ சோ மச். அந்த பக்தி என்னிடம் அப்படிங்கிறது, பக்திக்கு அந்த பவர் இருக்கு. கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷ்யதி அப்படிங்கிற கௌந்தேய பிரதிஜானே ஐ அஷ்யூர், நான் பிரதிஜை பண்றேன் என்னுடைய பக்தனுக்கு அழிவு என்பது கிடையாது அப்படிங்கிறது பகவான் அனுஸ்திரமா சொல்றாரு. அதைத்தான் இங்கே அந்த பக்தியை பத்தி இங்கே அதிகமாக சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த 25 சத்சங்க லப்தயா பக்தியா மைமாம்ச உபாசிதா சவை மே தர்ஷிதம் சத்பிஹி அஞ்சசா விந்ததே பதம். சத்சங்க பக்திக்கு சத்சங்கத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்றாரு. பக்தின்னா நம்ம உட்காந்து பூஜை ரூம்ல உட்காந்து சுவாமி பத்தி நினைக்கலாம், தனியா உட்காந்து நினைக்கலாம். ஆனா எல்லாராலையும் அது முடியாது. அதுக்கு ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் அது முடியும். அதனால அது மட்டும் சத்சங்கத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்றாரு. என்ன சொல்ற, சத்சங்க லப்தயா, என்ன சத்சங்க லப்தயா மயி பக்தியா, சத்சங்கம் சத் ஜனங்களே, இந்த சேம் சஜ்ஜனங்களை ஈஸ்வரனிடம் ஈடுபாடுடைய ஒருமிக்க ஒரே கருத்துடைய மனைவியுடைய ஜனங்களுடைய சேர்க்கை. அது ஈஸ்வரனிடம் பக்தி இருக்கிற இந்த பாதிக்கு வரணும். பக்திங்கிறதுல நம்பிக்கை, ஈஸ்வரனிடம் நம்பிக்கை வச்சுன்னு அந்த மோட்சம் மூலம் அப்படிங்கிற இச்சையுடன் என்ன கூடி இருக்கிற ஒரு கூட்டம், அதான் சத் சங்கம்ங்கிறது. என்ன சத் சங்கம் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் குரு. என்ன சோ சத்சங்க லப்தயா மயி பக்தியா, என்ன என்னுடைய சத்சங்கத்தினுடைய சேர்க்கையினால என்னிடம் பக்தி வளர்கிறது. என்ன பக்தியா மயி பக்தியா மாம்ச உபாசிதா, என்ன அதனால் என்னை வழிபடுகிறான். பக்தங்கிற பக்தி இருக்கிறதுக்கு சத்சங்கத்தில் ஈடுபட்டு என்ன அதனால் என்னை வழிபடுகிறான். சவை சத்பிஹி தர்ஷிதம், என்ன அவன் சத்பிஹி இல்ல சாது ஜனங்களுடைய சத்பிஹின்னா சத்குரு எடுத்துக்கலாம். சத்குருனுடைய தர்ஷிதம் காட்டும் வழியை, என்ன அதன்படி சபை சத்பிஹி தர்ஷிதம், அவன் அந்த குருவனுடைய சொல்லும் வழியைப்படி நடந்து மேபதம் அஞ்சசா விந்தத்தை, சீக்கிரம் என்னுடைய பதத்தை அடைகிறான் அப்படிங்கிறான். சோ இது இதுதான் நம்ம ஃபேமஸ் சங்கராச்சாரியோட பஜகோகத்துல சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவ நிச்சலகத்துவம், நிச்சலகத்துவ ஜீவன் முக்தின்னு சொன்னார். ஏன்னா எப்படி ஒரு கிரடேஷன் தான். சத்சங்கத்துக்கு வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தா மனுஷன், அவன் இஷ்டாச்சாரமா என்ன தனக்கு தெரிந்த இஷ்ட கர்மங்கள்லாம் செய்து கொண்டு, என்ன உலகம்தான் சத்தியம், பணம் சம்பாதிக்கிறது, என்ன அர்த்த காமம், இதிலேயே டோட்டலா ஈடுபட்டு கொண்டு ஈஸ்வர சிந்தனையே இல்லாம செஞ்சுட்டு இருந்தவன், உலகத்துல வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவன், என்ன வந்துட்டு அதான் 90% ஆஃப் லைக் தட். என்ன they turn இந்த டைரக்ஷனை டர்ன் பண்றப்போ என்ன சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். சோ பகவான் முதல்ல சத்சங்கம் வரப்போ ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான். என்ன நான் டோட்டலா ஈஸ்வரன், நான் தான் எல்லாம் என்னால முடியும், எவ்ரிதிங் இஸ் அச்சீவ்டு பை மீ அப்படிங்கிற அகங்காரத்திலேயே வேணுன்றவன் ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, சரி ஈஸ்வரனை வழிபட்டால் எனக்கு உலக விஷயங்களில் நன்மை ஏற்படும், எனக்கு அர்த்த காமங்களை நான் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு முதல் ஸ்டெப் என்ன பண்றான், பகவான் இஸ் த மீன்ஸ்
டு தி எண்ட் ஆஃப் வேர்ல்ட்லி ரிசல்ட்ஸ். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணி முதல்ல பக்தி ஆரம்பிக்கிறது அப்படி இல்லையா? அந்த 7th சாப்டர்ல சொன்னாலே அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானின்னு 4 விதமா சொன்னார். முதல்ல ஆபத்தில் இருக்கிறப்போ அவன் அப்பா பகவானே என்னை காப்பாத்துகிறான் விஜயேந்திரன் கேட்ட மாதிரி. அது மட்டும் உன்னை பத்தி நினைச்சவனே இல்லை. அந்த முதல்ல அவனோட காலை பிடிச்சி அவனால அவனோட பலத்தினாலேயும் அவனுடைய கூட்டத்தினுடைய யானையோட பலத்தினாலே ஒண்ணும் பண்ண முடியலன்னு ஒண்ணு. அப்பதான் பகவானை கூப்பிடுறான். நாராயணான்னு கூப்பிட்ட உடனே என்ன அந்த பக்திக்கு அவர் வழிபட்டு வரார், அவனை காப்பாத்துறான்னு கதை இல்லையா? அது அப்போ முதல் ஸ்டெப் நம்ம கஷ்டத்துல இருந்து பகவானை கூப்பிடுறது என்ன. அப்புறம் பகவானை as a means to an end. நம்ம உலகத்துக்கு அப்ப ஈஸ்வரனை பகவானை உங்க கோயில்ல உங்களோட இதுக்கு எப்படி தங்க கதை வெள்ளி கவசம் போடுறேன், எனக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு இந்த பிசினஸ் எனக்கு வரணும் என்ன கேட்கற இல்லையா? படிப்புல டிஸ்டிங்ஷன் வரணும், அட்மிஷன் கிடைக்கணும், உனக்கு இதை பண்றேன் அதை பண்றேன். நான் சாரம் பண்றேன், தப்பு இல்லை. சத்தி பகவானே கீதையில அக்செப்ட்ஸ் தட். ஏன் யார் யார் என்னென்ன கேட்கிறாரோ அவன் நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. என்ன பகவான் மனிதர்கள் முன்னேறணும், அந்த டோட்டல் அந்த இதிலிருந்து அபக்தலிருந்து பக்தனாகி படிப்படியா மோட்சத்தை அடையணுங்கிறது அவருடைய விருப்பமும் என்ன. அதனால என்ன பண்றா முதல்ல சத்சங்கத்துல அவருக்கு பகவான் as a means to an end. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆறப்போ வேர்ல்டு பிகம்ஸ் a means and the end becomes பகவான். எனக்கு பொருள் கொடுத்திருக்காரு, இதை கொடுத்திருக்காரு, நான் நல்ல காரியங்கள்லாம் செய்யட்டும், இதை பண்ணணும் அதை பண்ணி பகவானை அடையணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜ். வேர்ல்ட் இஸ் த மீன்ஸ், காட் இஸ் த எண்ட். சத்சங்கத்து அந்த லெவல்ல அது படிப்படியாக நிசங்கத்துவம் வருது. அப்ப என்ன நிசங்கத்துவம்னா உலகத்துல பற்று நீங்கிறது என்ன. நிசங்கத்து உலக பற்று நீங்கிறது என்ன. பகவான் பக்தி மாத்திரம் நிற்கிறது என்ன. நிசங்கத்துவம் நிர்மோகத்துவம். நிர்மோகத்துவங்கிறப்ப என்ன இருக்கு? அப்ப அவனுடைய அந்த மனதில் இருக்க குழப்பமெல்லாம் பெறுது. வேர்ல்டு காட் அப்படி பிரிச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப there is no world other than God அப்படிங்கிற உண்மை கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அப்பதான் ஜிக்யாசு வாராமம் ஈஷாவாசம் இதான் சர்வம் எத்கிஞ்சி ஜெகத்யாம் ஜெகத் அப்படிங்கிற அந்த உண்மை புரியுது. எல்லாமே ஈஸ்வரன் தான் என்ன அப்படிங்கிற உண்மை புரியுது. சோ எங்கிருந்து ஆரம்பிக்கிறான்? ஈஸ்வரனே இல்லேன்னு ஆரம்பிச்சோம். முதல்ல ஈஸ்வரன் பக்திங்கிறது முதல்ல ஆரம்பிக்கிறது தன்னுடைய காரியங்கள்லாம் லட்சியங்கள்லாம் நிறைவேறதுக்கோசரம். அப்புறம் பகவானுக்கு செய்யணுங்கிறதுக்காக உலகத்தை உபயோகப்படுத்துறான். அப்புறம் உலகமும் வேற பகவான் வேற எல்லாமே ஈஸ்வரன் தான்ங்கிற உண்மை அவனுக்கு பிறங்கிறது. நிசங்கத்து நிர்மோகத்துவம். நிர்மோகத்து நிச்சல தத்துவம். இந்த நிச்சல தத்துவங்கிற வரப்பதான் என்ன அவன் அந்த பிரபஞ்சமே ஈஸ்வரன் ஈஸ்வரன் வேற இல்லை நான் வேற இல்லைங்கிற அந்த ஆத்ம ஞானம் பிடிக்கிறது நிச்சல தத்துவம். அந்த சலனம் இல்லாத அந்த தத்துவம் அகம் பிரம்மஸ்மிங்கிறது அவனுக்கு அப்ப பிடிக்கிறது நிச்சல தத்துவம். நிச்சல தத்துவம் ஜீவன் முக்தி. எப்படி படிப்படியாக என்ன இந்த லோவஸ்ட் லெவல்ல இருந்து எவல்யூஷன் ஃப்ரம் தேட் டு என்ன நோ காட் ஆல் வேர்ல்ட் அப்படிங்கிறதுல என்ன காட் அண்ட் வேர்ல்ட், வேர்ல்ட் அண்ட் காட், அப்புறம் காட் அண்ட் வேர்ல்ட், அண்ட் தென் வேர்ல்ட் இஸ் காட் என்ன அண்ட் காட் இஸ் மீ ஆல் அகம் பிரம்மாஸ்மி அல்டிமேட்லி தட் இஸ் முக்திங்கிறது. சோ அதான் சத்சங்கத்துக்கு சத்சங்கம்னு சொல்றப்போ இந்த கடைசி ஸ்டேஜ்ல சத்பிகி புருஷகான்னு சொல்றாருன்னா அந்த குரு. சோ அந்த பக்தியில அந்த மட்டும் போனதுக்கு அந்த ஸ்டேஜ்ல குரு கிட்ட போய் சாஸ்திரம் சவணமன நிதித்தியாசனம் ஆத்ம ஞானம் முக்தி ஜீவன் முக்தி. சோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்லி முடிச்சு விடுறாரு. என்ன முடிச்சுட்டு 26 அடுத்தது லாஸ்ட். कीदृशी सद्भिरादृता சத்பிராத்ருதா. சோ பகவான் சொல்லி முடிச்சுட்டார் ஒரு ஸ்டேஜ் முட்ல. இப்போ உத்தவர் அவருடைய கேள்வி கேட்கப்படுறாரு. இப்போ உத்தவர் உத்தவ உவாச்ச என்ன சொல்ற சாது சாது தவோத்தம ஸ்லோக சாது தவோத்தம ஸ்லோக மத கீத்ரிக் வித பிரபோ பக்தி ஸ்துதி உபயுஜ்யேத கீத்ரிஷி சத்பிகி ஆத்ருதா அப்படிங்கிறதாவது சத்சங்கத்தின் முக்கியத்துவத்தை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி கட்டுட்டோம்.
உத்தவருக்கு கேட்ட உடனே மனசுல இன்ட்ரெஸ்ட் வருது. பக்தியினுடைய முக்கியத்துவம் அதனால எப்படி சொல்ற அந்த உத்தவர் சத்புருஷனின் லட்சணத்தையும் அவன் எவ்வாறு பகவானிடம் பக்தி செலுத்துகிறான் அப்படிங்கிறத பத்தி பகவான் கேட்கிறாரு. இதுல என்ன இந்த ஸ்லோகத்தை கேட்கிறாரு. அர்ஜுனன் கேட்கிறான் இல்லையாங்க, சிதப்பிரஜ்ய கார்வாஷா அப்படி கேட்கிறாரு இல்லையா, அது மாதிரி இங்க உத்தவர் கேட்கிறார் உத்தம ஸ்லோகன பகவானே என்ன பேர் பெற்றவனே அப்படின்னு சொல்ற ஸ்லோக உத்தம ஸ்லோக என்ன பேர் பெற்றவனே என்ன பிரபோ எல்லாரும் போற்றப்படும் பரந்தாமனே பிரபோ என்ன தவ மதஹ சாது கீத்ரிக்விதஹ தவ மதஹ உன்னுடைய எண்ணப்படி உன்னோட அபிப்பிராயத்துல சாது கீத்ரிக்விதஹ ஒரு சாது ஒரு ஞானிங்கிற ஒரு மகாத்மாங்கிற எப்படிப்பட்டவன் கீத்ரிக்விதஹ எப்படிப்பட்டவன் என்ன சத்பிஹி ஆத்ருதா என்ன त्वयि उपयुज्येत பக்திஹி கீத்ரிசி சத்பிஹி ஆத்ருதா என்ன எல்லா ஞானிகளுடைய மனிதர்களுடைய எல்லா மகாத்மாக்களுடைய ஆத்ருதா அங்கீகரிக்கப்பட்ட எல்லாராலும் அக்செப்ட் பண்ணப்பட்ட என்ன தொல்லி உபயுஜ்யத்தை என்ன தங்களிடம் பக்தி செலுத்தும் உபயுஜ்யத்தை பக்திஹி கீத்ரிசி என்ன எல்லாரும் எல்லா சாதுக்களும் எல்லா அறிவாளிகளும் எல்லா ஞானிகளும் என்ன எப்படி அவருடைய அபிப்பிராயப்படி எப்படி அவரிடம் பக்தி செலுத்த வேண்டும் என்ன வாட் இஸ் ஜெனரல் எல்லாருடைய உங்ககிட்ட எப்படி பக்தி செலுத்துகிறது எல்லாரும் என்ன சொல்றா வாட் இஸ் த வே டு டு இட் என்ன அப்படின்ட்டு உன்னை எப்படி உபாசிப்பது என்ன எப்படி உபாசிப்பது அப்படின்னு எனக்கு தெரியல என்ன ப்ளீஸ் கைட் மீ என்ன எனக்கு தெரியல வி ஷுட் டூ அப்படிங்கிறார். சதா பரிச்சிந்தையன் கேஷு கேஷு பாடேஷு சிந்தியோஸ்மி பகவன்மயா ஒன்று எந்த விதமாக நான் நினைப்பது எப்படி உன்னை பற்றி தியானம் செலுத்துவது உன்னிடம் எப்படி பக்தி செலுத்துவது உன்னை பற்றி என்னன்னு சொல்றது கிருஷ்ணா நீயே எனக்கு சொல்லு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஆனா ஐ வாண்ட் டு லிசன் டு இந்த ஹார்சஸ் மைட்ஸ் என்ன அது போலதான் வீடியோ கம்ப்ளீட்டா சொல்றாரு பகவான் நான் வந்து அகமாத்மா கூட பேச சமபூதா சாஸ்திதா அவன் ஆதிஷ்டனம் குருஷ்ட பூதமான மண்டனை வச்ச இன்னும் ஆரம்பிச்சு கடைசிட்டு சொல்றாரு. சோ அந்த மாதிரி கேட்கல எப்படி உன்னிடம் பக்தி செலுத்துறது சொல்லிட்டு ஸோ இஸ் அ பிராக்டிக்கல் கைடு என்ன மாதிரி ரூட் பண்ணணுங்கிறதுக்கு ஈஸ்வரன் பக்தி செலுத்துறது எப்படி இருக்கு பிராக்டிக்கல் வே நமக்கெல்லாம் தெரியும் பக்தி பண்றது எப்படின்ட்டு பகவான கணக்கில் போட்டுக்கிறோம் இது பண்றோம் என்ன நமஸ்காரம் பண்றோம் என்ன கற்பூர் கருத்து ஒத்துக்கிறோம் இது பண்றோம் கண்ண போது ரொம்ப நிற்கிறோம் அதெல்லாம் பக்தி ஆகுமா உண்மையான மனசை உன்னிடம் செலுத்துவது எப்படி என்ன அந்த மனதை உன்னிடம் எப்படி நிலையாக நிறுத்துவது எப்படி என்ன அந்த மாதிரி பக்தி எனக்கு எப்படி கிடைக்கும் எப்படி பண்ண முடியும் இதை வந்து கேட்கறாங்க என்ன. சோ பகவான் சொல்ல போறாரு இப்போ அதுக்கு முன்னாடி முடிக்கல இன்னும் ஏகம் மே புருஷாத்யக்ஷ லோகாத்யக்ஷ ஜகத்பிரபோ இது வந்து எப்படி சொல்றேன்னா உத்தவர் கேட்கிறார் என்ன கிருஷ்ணர் பகவான் பதில் சொல்லணும்னா யூ மஸ்ட் நோ ஹவு சீரியஸ் ஹி இஸ் இல்லையா. நம்ம வந்து சில பேர் வந்து ஈவன் வேதாந்தத்தை கூட சொன்ன கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் அக்வைண்டன்சஸ் அதை வந்து கேஷுவலாக ஒரு கொஸ்டின் கேட்டு எக்ஸ்பெக்ட் யூ கிவ் ஆன்சர் பக்கா ஆன்சர் ஃபார் தட் என்ன இது அந்த மாதிரி சமாச்சாரம் இல்லை விச் இஸ் சம்திங் யூ கேன் ஜஸ்ட் சே அண்ட் தென் எந்த அளவுக்கு யூ ஆர் சீரியஸ் டு நோ என்ன அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் என்ன பர்டிகுலர்லி இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இந்த கிளாஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவோம் இதெல்லாம் இஸ் நாட் சப்ஜெக்ட் மேட்டர் ஃபார் கேஷுவல் டிஸ்கஷன் அண்ட் பர்டிகுலர்லி இந்த ஈடுபாடு இல்லாதவர்கள்ட்ட சொல்றது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் ஆல்சோ மேக் இது அது ஒரு ஸ்ரத்தைங்கிறது வேணும் அந்த அவளுக்கு ஒரு அவ்வளோ லைஃப் வேணும் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கணும் என்ன அப்பதான் இட் வில் ஹேவ் எனி எஃபெக்ட். ஸோ இதோட சொல்றார் அப்ப அர்ஜுனனுக்கு என்ன சொன்னான் சிஷ்யஸ்தேகம் சாரிமாந்தம் பிரபந்தம்னு சொன்னான். கிருஷ்ணர் வந்து அது மட்டும் ஒன்றும் சொல்ல அவன் வந்து எப்போ வந்து அவன் வந்து அவர் வேலை வந்து எனக்கு ஒரு சிஷ்யஸ்தேகம் சாதிமா எனக்கு உபதேசம் செய்ய நமஸ்காரம் பண்றோம் நம்ம பார்க்கலாங்க இன்னும் சரணம் அடைகிறோம்னு சொன்ன விட்டுதான்
அவர் பகவான் அசோச்சான என்ன சோச்சஸ்தம் பிரத்யானஷ்ட பாஷத்தை ஆரம்பிக்கிறார் இல்லையா? அது மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, என்ன இங்க வந்து காற்பண்ட தோஷோ பகவஸ்வதாக உச்சாமித்வம் தர்ம சம்மூட சேதா ஸ்ரேயஸா நிச்சிதம் பிரதிபன்மை சிஷ்யஸ்தேவம். காற்பண்ட தோஷம் புரியுதற்கு பகவஸ்வபாவக கிருபணனாக இருக்கிறேன். கிருபணனால எனக்கு புத்தி இருந்தாலும் எனக்கு அம்மதி வந்து மியூசிக் ப்ராப்பர்லி மை மைண்ட் இஸ் கன்ஃபியூஸ். தர்ம சம்மூட சேதாக எனக்கு தர்மம் எதுவும் தெரியல எனக்கு. சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் பிரபன்னம் பிரபன்னா நமஸ்காரம் பண்றேன். சாதிமாம் எனக்கு உபதேசம் பண்ண தே சிஷ்யா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்ற புருஷாத்தியக்ஷ ஸ்துதி பண்றார் பகவான. புருஷ அத்தியக்ஷ எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவனே. புருஷன்னா எல்லா புருஷனும் அதனும் மென் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரம்மாதி குபீலாந்திக தனுஷு அப்படின்னு சொன்னாங்க. பிரம்மாவிலிருந்து சின்ன இரண்டு வீட்டுல எல்லா ஜீவராசிகளும் ஜீவன்கள் தான். எல்லாற்றுக்கும் அத்தியட்ச தலைவனே. புருஷாத்தியக்ஷ லோகாத்தியக்ஷ இந்த சராச்சர பிரபஞ்சத்துக்கெல்லாம் தலைவனே லோகாத்தியக்ஷ. ஜகத்பிரபோ என்ன ஜகத் ரட்சகனே என்ன ஜெகநாதனே என்ன பிரபன்னாய பிரணீதாய அனுவர்த்தாய மே. அப்படிப்பட்ட நான் வந்து பிரபன்னாய தங்களை சரணடைந்து என்ன பிரபன்னாய பிரணீதாய என்ன வணங்கி காலத்து வணங்கி அனுவர்த்தாய பக்தனாகி அம்மே எனக்கு ஏத கத்தியதான் இதை எனக்கு கூற வேண்டும். எது எனக்கு கூற வேண்டும்? போன சோகத்துல சொன்னது சாதுவனுடைய லட்சணம் என்ன, பக்தி வந்து எப்படி பண்றது, அதை எப்படி பண்ற, வாட் இஸ் த வே டு ஷோ மை டிவோஷன் டு யூ, எப்படி பண்றது கேட்கிறேன். ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் என்ன அடுக்காகிறேன். லெட்ஸ் கோ. பரமம் யோம புருஷ பிரகிருதி அவதீர்ணோசி பகவன் ஸ்வேச்சோபாத்த ப்ருதக் வபுः த்வம் பிரம்ம பரமம் வ்யோம புருஷः பிரகிருதி பரः அவதீர்ணோசி பகவன் ஸ்வேச்ச உபாத்த ப்ருதக் வபுः. சொல்ல அப்பா நீ யார் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ ஒரு அவதார புருஷன். என்ன இது சொல்றதுக்கு யூ ஆர் த ரைட் பர்சன் டு டெல் மீ. எப்படி பக்தி பண்றது உன்னோட நோ பெட்டர் குவாலிஃபைட் பர்சன் தன் யூ என்ன அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்ற. அவர் ஸ்துதி பண்றாரு பகவான். ஸ்துதி பண்ண பகவானை ஸ்துதி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மள மாதிரி யாராவது நம்ம ஸ்துதி பண்ண சந்தோஷமா இருக்கு. பகவானை திருப்தி பண்றதுக்காக ஸ்துதி பண்றது இல்லை. அப்பா உனக்கு யாருன்னு தெரியும் எனக்கு நம்மளுடைய நிலைமையை கிளாரிஃபை பண்றதுக்கோசம் சொல்லணும். என்ன தொம் பகவன் இது பகவானே என்ன பகவான்ங்கிறப்போ அந்த 6 குணங்களும் இருக்கிறோம். ஐஸ்வர்யம், வீரியம், ஸ்ரீ, யசஸ், என்ன வைராக்கியம், என்ன இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கிற பகவானே எல்லாம் கொண்டவன் நீ. இன்னும் இந்த 6 ஐஸ்வர்யாதிகளை கொண்டவன் நீ. தொம் பரம் பிரம்ம நீதான் இந்த பரமாத்மா. என்ன பரமாத்மா யோம புருஷா ஆகாசம் மாதிரி என்ன சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய என்ன விஷ்ணுன்னா என்ன வியாபத்வார் விஷ்ணு எங்கும் நிறைந்திருக்கிறதா விஷ்ணு சொல்ல முடியா? அங்கதான் நீ விஷ்ணு அவதாரங்கள் நீ விஷ்ணு தான். நீ எங்கும் வியாபித்திருப்பவன் சர்வகதம். ஆகாசம் என்ன யோம் என்ன ஆகாசம்னு சர்வகதம் எல்லாருக்கும் நிறைந்திருக்கக்கூடியது. அசங்கம் அது ஒன்றும் அதை மாசுபடுத்த முடியாது. பற்றற்றது பிளவற்றது அகண்டம். அப்படிப்பட்ட அந்த பரமபுருஷன் நீ யோம புருஷா பிரகிருதி பரஹ. என்ன இந்த மாயை பிரகிருதி இல்ல, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன். பிரகிருத்தின மாயை அல்லது மெட்டீரியல் வேர்ல்டு, மெட்டீரியல் உலகத்தில் விஷயங்களாகிய உலகத்திற்கெல்லாம் அழியக்கூடிய விஷயங்களாக உலகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். பிரகிருத்தியான அழியக்கூடியது மாறக்கூடியதுமான இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் பிரகிருதி பரஹ. என்ன என்ன நீ வந்து எப்படிப்பட்டவன்? ஸ்வேச்ச உபாத்த பிருத்தக் வபுः. ஸ்வேச்ச உன்னுடைய இச்சையினால் நீ சுதந்திரம் நீயே ஆசை விருப்பப்பட்டு உன்னுடைய விருப்பத்தினால் என்ன உபாத்த பிருத்தக் வபுः வேறொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனாக நீ அவதாரம் பண்ணிருக்க. என்ன நீ வந்து அவதீர்ணஹாசி அவதாரம் பண்ணிருக்க கிருஷ்ணனாக. நீ வந்து பரமாத்மா அரூபமானவன் நிர்குணமான பிரம்மன். நீ வந்து என்ன பரித்ராணாய சாகுனா விநாயக துஷ்கிருதம் சர்வ தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய இந்த கிருஷ்ணனாக அவதாரப்படுத்திக் கொண்டு விளையாடுறது எனக்கு தெரியுதா? நீ சாதாரண ஆளுங்க. நீ யூ ஆர் த குரு பரமாத்மா ஹிம்செல்ஃப்.
என்ன அப்படின்னு சொன்னா பகவான் அவதாரங்கிறது நம்ம 4வது சாப்டர்ல பார்த்தோம் கீதையில. அவதாரத்துக்கும் ஜென்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம எல்லாம் பிறக்கிறோம், நம்ம சொல்றோம் யாராவது குழந்தைக்கு சரியா காரியம் செய்யறவங்க படிக்கலன்னு நீ அவதாரமா ஒன்று பிறந்திருக்க. என்ன அவதாரம்? நீங்க அவதாரம் அப்படின்னு ஒரு யூனிக்கா சொல்றோம் இல்லையா, பகவத்கீதையில சொல்ற மாதிரி தான். ஏன்னா அவதாரம்னா நம்ம எல்லாரும் ஜென்மம் கர்மத்தினால எடுக்கிறோம். நம்ம பண்ண முந்தைய பூர்வ புண்ணியபாத கர்மனால இந்த உடலை எடுக்கிறோம். இது ஒரு மனுஷனாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒரு பள்ளியாக இருக்கலாம், பூச்சியாக இருக்கலாம், மனுஷன் சரீரம் எடுத்திருக்கோம் புண்ணியத்தினால. இந்த கர்மாவதனால நம்ம ஜென்மம் எடுக்கிறோம். ஈஸ்வரன் கிருஷ்ணாவதாரம் எடுத்தது அவருக்கு கர்மா கிடையாது. அவர் சுயேட்சையா தன்னுடைய இச்சையினால மாயினால ஒரு உலகத்தை எடுத்து ஒரு உடலை எடுத்து அவர் வருகிறார். தரிச்சு அவதாரம் பண்ணி அவதாரத்தின் காரியங்களெல்லாம் பண்ற. என்ன சொல்ற, நான் ஒரு கர்மம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலும் நான் கர்மம் பண்றேன்னு சொல்லுவேன். பொற்சாப்பில் என்ன பொற்சாப்பில் பொற்சாப்பில் சொல்றாரு, பொற்சாப்பில் சொல்றாரு இல்ல. அதனால பகவான் இருவர் கட்டுப்பட்டவர் இல்லை, இருந்தாலும் லோக க்ஷேமார்த்தம் லோக சங்கிரகார்த்தம் சம்பவம் இங்கே மட்டும் இங்க அவதாரம் எடுத்து பண்றாரு. அந்த அவதாரம் எப்படி கிருஷ்ணாவதாரம், இப்போ கிருஷ்ணத்தான் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவதாரங்கள்லாம் எடுத்திருக்காரு. இதுதான் பூர்ண அவதாரங்கிறது. அந்த அவதாரங்கள்லாம் ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக இருக்காரு. மத்ஸ்ய அவதாரங்கிறது ஒரு பர்பஸ்க்காக எடுத்து அந்த அசுரன் அவதாரம். இந்த பூர்ண அவதாரம் இன்னொரு அவதாரம் எடுத்து இந்த பால்படல் மதனத்தை போது பண்ணுது. இது அடுத்தாப்புல ஒரு அவதாரம் ஒரு நரசிம்ம அவதாரம் எடுத்து இதை பண்றதுக்கோசம் எடுத்தாரு. ஒரு அவதாரம் ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக எடுத்தாரு. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பூர்ண அவதாரம். அதுவும் கிருஷ்ணாவதாரங்கிறது மல்டிபிள் பர்சன்ஸ் என்ன எல்லாம் பண்ணி இதெல்லாம் இருக்க. ஆரம்பத்துல ராமாவதாரத்துல ராமரத்தின காரியங்கள்லாம் சிவா ராட்சசெல்லாம் அழித்தார் எல்லாம் பண்ண ஓகே ஓகே. கிருஷ்ணாவதாரத்துல அவதார காரியங்கள் அசுர இதெல்லாம் தீவிரங்களை அழிப்பதோடு இல்லாம பகவத்கீதை கொடுத்திருக்காரு, உத்திரகீதை கொடுத்திருக்காரு. என்ன அவர் அதெல்லாம் ராமாவதாரத்துல பண்ணல இல்லையா, அதெல்லாம் இங்க பண்ணிருக்காரு. இதுதான் பூர்ண அவதாரம்னு சொல்றோம். சோ உத்தேசப்பா நீ எல்லாம் பண்ணிருக்க, அப்படிப்பட்டவன் நீ, அதனால நீ எனக்கு எனக்கு சொல்லி எப்படி நான் உன்னை இது பண்றதுன்னுட்டோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போகல சொல்லிட்டு இப்போ சோ இப்போ கிருஷ்ணருக்கு இவர் சீரியஸ் தான். இவனுக்கு நான் சொன்னேன் ரைட் பர்சன் டு ஹூம் ஐ கேன் டூ திஸ் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபதேசத்தை அவனுக்கு பண்றாரு. அவருக்கு பண்றாரு அதை ஆரம்பிக்கிறார். பகவானுக்கு ஆரம்பிக்கிறார், படிக்கிறான். श्री भगवानुवाच कृपालुअकृतद्रोहः तितिक्षुः सर्वदेहिनाम् सत्यसारो नवध्यात्मा சமசர்வோபகாரகः. சோ இப்போ எப்படிப்பட்டவன் இந்த பக்தன் அப்படிங்கிறத பத்தி கீதையில எத்தனை இடத்துல சொல்லியிருக்கார்? 12வது சாப்டர் சொல்லியிருக்கார். என்ன அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருணையேவச நிர்மமோ சர்வதுக்க சுகக்ஷமி சந்துஷ்டோ சர்வம் யோகி. அந்த 12வது சாப்டர் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன அதேதான் பக்தனுக்கு சொல்றதுதான் அப்படியே சித்தப்படி கேட்கும். என்ன அந்த குணங்கள்லாம் எப்படி இருக்கணும் இருக்கும். அப்புறம் 13வது சாப்டர்ல ஞானத்தை பத்தி சொல்லிட்டு அமானித்த மதந்தித்த மகிம்சா சாந்திரார்ஜம் இந்த மாதிரி குணங்கள் இருக்கணுங்கிறது சொன்னார். அப்புறம் 14வது சாப்டர்ல பிரகாஷம் பிரபுத்தி மோகன் பாண்டவன் அத்வேஷ்டி சம்பிரவர்த்தான எதிர்ப்பான காட்சி அப்படின்னு அங்கே சொன்னார். அப்புறம் 16வது சாப்டர்ல தெய்வாசுர சம்பத்தியில் எப்படி தெய்வ சம்பத்தியத்தை பற்றி அபயம் சத்வ சம்சுத்தி தியானம் யோகம் விவஸ்திதி தானம் பிரமச்ச சுவாத்தியாய ஸ்தபார்ஜம் அஹிம்சா சத்தியம் அக்ரோத தியாக சாந்தி அபேஷனம் அப்படின்னு சீரீஸ் ஆஃப் இதெல்லாம் இந்த குணங்களாம் சொல்லி இது இஸ் கோயிங் டு லிஸ்ட் 30 குவாலிட்டிஸ் ஆஃப் தி சாதகா. இது ஒரு பக்கம் அக்கிரமம் பண்ணி ஒரு பக்கம் சுவாமி பூஜை பண்ணிட்டு பிரயோஜனமே கிடையாது. நேர விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் விட்டு பண்றது என்னமோ அக்கிரமம். என்ன ஆளை பார்த்தா அது பிரயோஜனமே இல்லை. அது என்ன அது மாவிரதே துஷ்சரிதா நசாந்தார் சமாயதா பிரஜானவனம் ஆப்னியான்னு கட்டோபனிஷன் சொல்லுங்க. அவிரதா ந துஷ்சரிதான்னு சொல்லுங்க. இந்த கண்ட்ரோல் இல்லாதவன் அவிரதா, துஷ்சரிதா நல்ல நடத்தை இல்லாதவன் அவனுக்கு இந்த வழியை ஒத்துக்காது. இட் கேனாட் ஒர்க். அந்த மைண்ட்ல அந்த பியூரிட்டி இருந்தா தான், அந்த சென்சிரிட்டி இருந்தா தான் என்ன அப்பதான் சரி அப்படி இருக்க உலகத்தில் வாழ முடியும்னு. ஏன் முடியாது? ஹீ கேன். என்ன ஆளுக்கு கஷ்டங்கள் வரும், அது ஏற்றுக்கிறது தயாரா இருக்கணும். என்ன
ஸோ இது ரிசர்வேஷன் இல்லை கீழே போட்டுன்னு சொல்லுவாங்க. சரி அப்பயாவது பணத்தை கொடுத்தோம்னா லஞ்சத்தை கொடுத்தோம்னா பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு சொல்லுவாங்க. என்ன பேரும் சம போய் நிற்கணும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இது. என்ன நம்ம பணத்துக்கு தயாராக இருக்கோமா என்ன? So it's a difference. It's not impossible. Leading a clean life is not impossible. அதனால நம்ம கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், இது ஈஸியா இருக்கும். நம்ம ஈஸியா பார்த்தா ஆல்வேஸ் விட்டோம் என்ன. ஸோ முடியாதுன்னு இல்லை. பீப்புள் மே சே இஸ் இம்ப்ராக்டிகல்னு சொல்லுவாங்க. என்ன இம்ப்ராக்டிகல்? வாட் யூ கால் பிராக்டிகல் இஸ் ஒன்லி வயலேட்டிங் தி ரூல். தர்மத்துக்கு புறம்பாக போறோம்னா பிராக்டிகல் சொன்னா என்ன, யாரு பார்க்கறாங்க அந்த சிபிஎம் நம்ம கோயிலாம் அப்படின்னு போறா பாருங்க என்ன. ஸோ அதெல்லாம் அது தப்பு. அது தப்புங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஒத்துண்டு ஒரு ஷரார் இருப்பா என்ன இம்ப்ராக்டிகல் ஃபெலோ என்ன அப்படின்னு சொல்லுவான் என்ன. எனக்கு என்னக்கு நான் நம்ம சொல்லுவோம்னா, நம்ம மனசுல அனாவசியமான சஞ்சலங்கள்லாம் வேண்டாம். அப்படிப்பட்ட மனசுதான் நமக்கு நம்ம மனசை ஈஸ்வரனிடம் அர்ப்பிக்க முடியும், பகவானிட்ட வைக்க முடியும். 100 விஷயங்கள் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு தப்பு பண்ணினா சொல்றோம். குற்றமுள்ள நெஞ்சு புரிவிக்கும். அது தப்பு பண்ணினா அந்த தப்பினுடைய பலன் ஆல்வேஸ் பி தேர் இன்சைட். போய் சொன்னோன்னு வச்சுருந்தோம் என்ன யார் கண்டுபிடிக்க போறான்னு போய் சொல்லிச்சுன்னு சொல்றோம். எங்கேயாச்சும் தெரிஞ்சுடுவோம் அப்படிங்கிற பயம் இன்னும் இருந்துட்டே இருக்கும் இல்லையா. சோ அதனால இந்த சுவாமிஜி தயானந்த் வேல்யூஸ் ஒரு புக்கே போட்டு பாருங்க. வேல்யூக்கே ஒரு வேல்யூ இருக்கு. என்ன what is the value of the value? What is the value of the value is நமக்கு மனசுல சஞ்சலம் இல்லாம இருக்கலாம். என்ன போய் சொல்லாம இது இது பண்ணாத, don't talk somebody's back, behind somebody's back சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம போய் சொல்லி வச்சுக்கோங்க. ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அவ போய் சொல்லிட்டாங்கன்னா நம்ம தனியாக ஆயிடுமோ நமக்கே பயம் இருக்கும். அண்ட் நிஜமாவே போய் சொன்னாலும் அதனால நமக்கு ரொம்ப வரும், ப்ராப்ளமும் வரும் இல்ல. ஸோ அதனால நம்ம வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தெய்வ சம்பத்தில சொல்லப்போதும் அது வேல்யூஸ் தான் சொல்றாரு என்ன. அந்த வேல்யூஸோட நடந்துட்டோம்னா அந்த மாதிரியான மனசு தான் இட் இஸ் எ பியூர் மைண்ட். அந்த மாதிரி மனசுல தான் பகவான் இருக்க முடியும் என்ன. அக்கிரம மைண்ட் அதுல பகவான் வச்சுக்க முடியும். இட்ஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள் என்ன. அதனால முதல்ல நம்ம வாழ்க்கையை நிறைய சரியா பண்ணிக்கணும். அதுக்குதான் சொல்றாரு இல்லையா என்ன எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு என்ன. ஒரு பக்தன் அந்த லட்சணங்கள், ஒரு சாதுவோட லட்சணங்கள் இதுல 2 விதமா பார்க்கலாம். ஒரு மகாத்மா, சாது, மகாத்மா, பக்தன் எல்லாம் ஒரு இதுதான் என்ன. ஞானிங்கிறவன் சாது பிளஸ் ஞானம் இருக்கிறவன். சோ இப்ப மகாத்மாவா இருக்கலாம், ஞானம் இல்லாம மகாத்மாவா இருக்கலாம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற பிரம்மசத்தியம் ஜெகம் நித்யாங்கிற ஞானம் இல்லாம அவன் நல்ல கான்டாக்ட் நடத்திட்டு இருக்கான். அவனுக்கு இஸ் நாட் கான் த்ரூ குரு சாஸ்திரம், சிரவண மனன வித்தியாசம். But his contact is very good and all that. But he becomes fit for this knowledge by this process. என்ன ஞானிங்கிறவன் என்ன அவன் இந்த மகாத்மா இல்லாம அவனால அந்த ஞானத்தை பெற முடியாது. இட்ஸ் குவாலிஃபிகேஷன். ஞானின்னு சொன்னாலே he already has got the right conduct. அவனுக்கு துஷ்டம் இருக்கிறது கிடையாது. அவன் அப்சல்யூட்லி கன்ஃபார்ம்ஸ் டு திஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க. கிருபாளு அப்படிங்கிற ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் கிருபாளு. கிருபாளுல கிருப்பம் மனசுல பயம் இருக்கிறவன், மனசுல நெஞ்சில ஈரம் இருக்கிறவன், கம்பேஷனேட் என்ன. எல்லாரிடம் ஒரு கம்பேஷன் இருக்கு என்ன. அதாவது சென்சிட்டிவ் டு அதர் பீப்புள்ஸ் பெயின்ஸ் என்ன. மற்றவர்களுடைய கஷ்டங்களை அதெல்லாம் புரிந்து கொள்வான். அதனால மனசுல தயைன்னு ஒன்று இருக்கு என்ன. அத்வேஷ்டா சர்வபூதானம் மைத்ர கருணை சாத்திங்க. மைத்ரன ஃப்ரெண்ட்ஷிப், கருணைன்னா இது கம்பேஷன். இங்கே தயாரிங்கிற கம்பேஷன் ஃபார் அதர்ஸ். சரி, கம்பேஷன் ஃபார் அதர்ஸ் அப்படின்னா அவன் என்னத்துல அந்த கம்பேஷன் வருதுன்னா தட் கேன் பி டூ திங்ஸ் என்ன. இவன் நேச்சுரல் கம்பேஷன்ங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது ஞானத்தினால ஏற்படக்கூடிய கம்பேஷன் அப்படின்னா சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானம் சாத்மனி உச்சத்தை யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனா. இங்க இருக்கிற ஆத்மா தான் அங்கேயும் இருக்கு, அங்க இருக்கிற ஆத்மா தான் அங்கேயும் இருக்கு என்ன. இது உபாதி வெவ்வேறு இருக்கிறது இல்ல. ஒருத்தர் அவளுடைய கர்மா காரணமான விவரமான நோய் எடுக்காது. இருக்கிற மைண்ட் என்ன. ஒரு ஸ்டேடியில் இருக்கிறவங்களும் சரி, மாளிகையில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாம் அதே ஆத்மா தான் என்ன. அந்த சர்வாத்மா புத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேச்சுரலி என்ன கம்பேஷன் இது நேச்சுரல் இல்லையா. நமக்கு இது ஒரு கண்ணில் ஏதாவது வீடுனா கை உடனே போறது அது இது பண்றதுக்கு என்ன. எல்லாம் ஒண்ணுதான், ஆல் பிலாங்ஸ் டு த சேம் பாடி அப்படிங்கிற இது ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சமே எல்லாம் ஒண்ணு இருக்கிறப்போ அந்த கம்பேஷன் இட் பிகம் நேச்சுரல் என்ன.
சென்சிட்டிவிட்டி டு அதர்ஸ் பெயின். அப்புறம் அல்டிமேட்டா ஒரு சென்சிட்டிவிட்டின்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உலகத்துல பேர் கஷ்டப்படுறா, வருத்தப்பத்துல துக்கங்கள் ஏற்படுறது, கஷ்டங்கள் ஏற்படுறது, நல்லதே ஏற்படுறது. ஐ எம் நாட் டாக் எல்லாமே துக்கம்னு சொல்லல. பட் இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது, அவன் கஷ்டம் வைப்போ அவன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கிறோம். இந்த கம்பேஷன் எப்படி இருக்கும்னா, அவன் கஷ்டப்படுறானே நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமாங்கிற முடியல நம்ம கம்பேஷன். அது எல்லாருக்கும் இருக்க வேண்டியது. ஏன்னா நம்மளால முடிஞ்சதை நம்ம பொறுத்தவரைக்கும் செய்யறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். என்ன அது we must be able to come out of our small self and help others அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொரு லெவல் ஆஃப் கம்பேஷன்ல ஞானத்தினால இருக்கக்கூடிய கம்பேஷன் எப்படின்னா, இது கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் இந்த பிரபஞ்சம் நித்தியை இது நடக்கிறதெல்லாம் நம்பிட்டு போறது ஆகமா பாயினோ அனித்தியாக தான் திச்சு பாருங்க பகவான் அவர் என்ன இப்ப வர கஷ்டம் போயிடும், எல்லாமே ஒரு சுகம் வந்துடும், இந்த கஷ்டத்தை மறந்து போடணும், இதெல்லாம் நிலையானது அல்ல. என்ன நான் ஆத்மாங்கிறது அந்த ஆனந்த சுரூபம், நான் அந்த ஆனந்த சுரூபம் தெரியாம இந்த நித்தியான ஜெகத்துல கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அவரோட கம்பேஷன். கம்பேஷன் ஃப்ரம் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ஞானம், நாலேஜ். என்ன என்ன நடக்கிறதுல என்னோட பிராரப்த வசாத் நடக்கிறது, என்ன அது மட்டும் நடந்துட்டு போறது. நான் நானுடைய தேகம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. I am able to see that இதெல்லாம் நித்தியம். பட் அதனால அதை புரிஞ்சுக்க முடியலையே. என்ன அவனுக்கு அந்த ஞானம் இல்லையே. ஏன்னா எப்ப நிச்சயம் அந்த ஞானத்தை அடைந்து என்ன இது இந்த சம்சாரம் இருக்கிறது. இன்னும் தூக்கத்திலிருந்து விடுபடலாம். நீ பணத்தை கொடுத்தா அவனுக்கு பணம் இல்லை, கஷ்டப்படுறா, 10,000 கொடுத்தா நீ ப்ராப்ளம் சால்வ். இன்னும் 1 மாசம் கழிச்சதுனால அந்த ப்ராப்ளம் who will solve the problem? Can you permanently solve this problem by understanding that aham brahmasmi ananda surgamasmi உஜாயத்து எந்தை தேவா கதாச்சி நாயம் புத்தா வைத்தாவா நபுயா இதெல்லாம் புரிஞ்சுட்டு அவன் எப்போ இந்த உலகங்கள் என்ன அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கப்படுது. அப்படி அதர் லெவல் ஆஃப் கம்பேஷன், ஹையர் லெவல் ஆஃப் கம்பேஷன். என்ன இப்படி ஸோ இது தயாளு அப்படிங்கிறது இது சுவாமிஜி சொன்னதை நோட் பண்றேன். உடுக்கை விழுந்தவான் கை வேண்டவான் கை போல அங்கே உடுக்கை கலைவதாம் நட்பு அப்படின்னா அர்த்தம். உடுக்கை இழந்தவன் கை போல நம்ம பேசினா சொன்ன சப்போஸ் வேஷ்டி அவங்க வச்சிருந்தோம், என்ன பண்ண உடனே கையை தகாரில் போய் இந்த வேஷ்டி கட்டிக்கும் இல்லையா. உடுக்கைன்னு ட்ரெஸ் இழந்தவன் கை போல இடுக்கை கலைவதான நட்பு. ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னா இன்னொருத்தர் கஷ்டப்படுறப்போ ஆனது உடனே ஹெல்ப் பண்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்க, உடுக்கை இழந்தவான் கை போல எப்படி ஆட்டோமேட்டிக்கா கை போய் இந்த இதை பண்றதோ அதே மாதிரி வித்தவுட் அனதர் தாட் இன்னொருத்தர் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தயாளுங்கிறதுக்கு திஸ் இஸ் கம்பேஷன் எக்ஸாம்பிள் மோட்டிவேட். ஐ தாட் வெரி இன்ட்ரெஸ்டிங் மட்டும். அப்புறம் 2வது அக்ருத துரோக சர்வதேகினாம் அப்படிங்கிற அக்ருத துரோக சர்வதேகினம் சமஸ்த பிராணிகளுடைய என்ன அக்ருத துரோக ஒரு தீர்வு நினைக்காதவன். என்ன ஒரு பிராணிக்கு கஷ்டம் சர்வபூத ஹிதேரதாகங்கிற கீதையில எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தை செய்பவன். மனதனாலேயும் வாக்காலேயும் என்ன அவன் ஒற்று தீர்வு வைக்காதவன். அக்ருத துரோக என்ன அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அக்ருத துரோக ஒரு பிராணிக்கும் தீர்வு வைக்காதவன், எல்லாருக்கும் நன்மையே நினைப்பவன். என்ன அப்புறம் செய்வென்று மறையாதவன். என்ன அப்படிப்பட்டவன் அக்ருத துரோக அப்படின்னு சொல்ற. அக்ருத துரோக என்ன துரோகம் செய்யாதவன், ஒருவருக்கும் தீர்வு வைக்காதவன், எல்லாருக்கும் நன்மையே எண்ணுபவன் சொல்ற. இது மொத்தம் 30 குணங்கள் சொல்றாரு. என்ன இது 2-3 ஸ்லோகத்தில் வரப்படுறது. இது ஒன்னு சோ இந்த குவாலிட்டிஸ் தான் நமக்கு பெஞ்ச் மார்க். நமக்கு டு வாட் எக்ஸ்டென்ட் வி ஆர் ஏபிள் டு இந்த குணங்களெல்லாம் நம்மளால அனுசரிக்க முடியுது. தட் இஸ் ஹவ் வி க்ரோ. சாதனைங்கிறது என்ன? வாட் இஸ் த சாதனை? நம்ம மனசை செவ்வாய்ப்படுத்திக் கொள்றது, என்ன சாத்விகமா ஆக்கிக்கிறது. என்ன எத்தனையோ ராஜச குணங்கள்லாம் இருக்கு. என்ன அதெல்லாம் ஆக்டிவ் ஓஞ்சி போச்சு. லாட் ஆஃப் ஆக்டிவிட்டி இந்த காலத்துல இருந்தது. அதாவது மனசை சாத்விகமா ஆக்கிக்கிறது, இந்த பண்புகள் எல்லாம் நம்ம வளர்த்து கொண்டது ரொம்ப அவசியம். அதனால இது அடுத்துதான் நிச்சயமா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். என்ன இன்னொரு 2 தான் பார்த்துருக்கோம். நம்ம பகவான் டீட்டெயிலா சொல்றார். அதை சி வந்தையார ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
वसिष्यते। ओम शांति शांति शांति। ओम श्री गुरुभ्यो नमः।